என் பிறந்த நாளுக்கு அம்மாவோட இருக்கணும்னு நினைச்ச விஷயம் கூட இவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. என் மனசுல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்பா எனக்காக அந்த சைக்கிளை வாங்கிட்டு வந்தாரு. அத ஆசையா தொட்டு பாக்குறதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. அப்ப நான் ஆசைப்படவே கூடாதா? தமிழ் ஏன் டோரை க்ளோஸ் பண்ணிருக்கா? ஐயோ தமிழ், தமிழ் இங்க பாரு தமிழ், நடந்த விஷயம் யாருமே எதிர்பார்க்காதது. என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுதுடா. அழ வேண்டாம் தமிழ், ப்ளீஸ் டா, கதவு தர ப்ளீஸ் தமிழ். தமிழ் டோர் ஓபன் பண்ணுமா ப்ளீஸ். என்னாச்சு? தமிழ் கதவை திறக்க மாட்டேங்கிறா சார். அவ ரொம்ப அப்செட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். தமிழ், தமிழ். படுபாவி பசங்க குழந்தைக்கு ஆசையா வாங்கின சைக்கிளை இப்படி பண்ணிட்டு போயிட்டானுங்களே. அவனுங்க நல்லாவே இருக்க மாட்டானுங்க. தமிழ் இந்த வயசுல படாத கஷ்டமெல்லாம் பட்டுட்டு இருக்கா. அவளுக்கு பிடிச்ச விஷயம் கைக்கு வர சமயத்துல இப்படி ஆயிட்டா அந்த குழந்தை மனசு என்ன பாடுபடும். உண்மைதான் பாட்டி, வர வர எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. அண்ணா, தமிழ் முன்னாடி யாரும் இப்படி பேசாதீங்க. அவ ஏற்கனவே ரொம்ப அப்செட் ஆயிருக்கா. நாமளும் இந்த மாதிரி பேசுறது அவ காதுல விழுந்தா ரொம்ப ஃபீல் பண்ணுவா. பாரதி, தமிழை கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா விடுங்க. அவ ரொம்ப ஸ்ட்ராங், அவளாவே சரியாயிடுவா. இப்போதைக்கு யாரும் அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரிண்ணா. நான் ஆசைப்பட்டதே தப்பு. தவக்கல, போய் டூல்ஸ் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். அண்ணா, நீங்க கேட்ட டூல்ஸ். தவக்கல, தமிழ் ரொம்ப அப்செட் ஆயிட்டா. அவ பிறந்த நாள் அன்னைக்கு அவளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தலாம்னு நினைச்ச சமயத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. அண்ணே, நாம வேணா வேற ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துடலாமா அண்ணே? அது ரொம்ப ஈஸி தான் தவக்கல. ஆனா தமிழ் இந்த சைக்கிளை தான் தன்னோட சைக்கிளா ஆசையா பார்த்திருக்கா. அதை நான் அவளோட கண்ணிலேயே பார்த்தேன். நம்ம இதையே ரெடி பண்ணி கொடுக்கறதா சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்க சொல்றதும் கரெக்ட் தானே. ஒரு அப்பாவா நீங்க தமிழ் பாப்பாவோட மனசை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆமா பாட்டி.
பண்ணி தொலைக்க போற? ஹலோ, வெயிட் பவானி, பார்க்க தானே போற இந்த பாரதியோட ஆட்டத்தை. ஏய், என்ன பண்ற? பாரதி! ஏய், வேண்டாம், சொன்னா கேளு பாரதி! என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? கதவை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கியா பவானி? அது உன்னால முடியாது. உனக்கு விபூதி அடிச்ச அந்த ஒரு சின்ன கேப்ல உன்னை கார் உள்ள வச்சு லாக் பண்ணிட்டேன். இப்ப நான் காரை வெளிய இருந்து அன்லாக் பண்ணா மட்டும்தான் உன்னால காரை திறந்து வெளியே வர முடியும். உன்னெல்லாம் காரோட வச்சு கொளுத்துனா தாண்டி என்னோட ஆத்திரம் அடங்கும். நீ எல்லாம் வாழ்றதுக்கு தகுதியே இல்லாதவன்.